மற்றொரு அண்மை செய்தியாக புதிய அரசு அமைய ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். புதிய அரசு அமைய ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். புதிய அரசு அமைய ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுவிட்டது. சட்டமன்றத்தையும் கலைத்து ஆளுநர் ஆணையம் பிறப்பித்து விட்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் வென்ற எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். புதிய அரசு அமைய ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். புதிய அரசு அமைய ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுவிட்டது. சட்டமன்றத்தையும் கலைத்து ஆளுநர் ஆணையம் பிறப்பித்து விட்டார். தேர்தலில் வென்ற எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசியல் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக எடுத்திட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். புதிய அரசு அமைய ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதிய அரசு அமைய ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுவிட்டது. சட்டமன்றத்தையும் கலைத்து ஆளுநர் ஆணையம் பிறப்பித்து விட்டார். தேர்தலில் வென்ற எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசியல் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக எடுத்திட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். புதிய அரசு அமைய ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுவிட்டது. சட்டமன்றத்தையும் கலைத்து ஆளுநர் ஆணையம் பிறப்பித்து விட்டார் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் வென்ற எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசியல் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக எடுத்திட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.